நான் உங்களுக்கு வருகிற பிப்ரவரி 26ஆம் தேதி சிவராத்திரி வருது இல்லையா? அதுக்கு ஏற்கனவே நம்ம ரகசிய உண்மைகள் சேனல்ல ஒரு பதிவு குடுத்துருக்கேன். சிவராத்திரியின் சிறப்புகள் என்ன? சிவராத்திரி வழிபாடு எப்படி பண்ணணும்? அப்படின்றத பத்தி ஒரு பதிவு குடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துருங்க. இந்த வருஷம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு என்ன சிறப்புன்றத தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவராத்திரி இந்த வருஷம் பிப்ரவரி 26ஆம் தேதி வருது. அன்றைக்கு சந்திரன் சனியோட வீட்டில் இருக்கிறார். மகர ராசியில சந்திரன் இருக்கிறார். அன்றைக்கு அந்த சிவராத்திரி இரவு வருது இல்லையா, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய யோகம் பரிகம் யோகம். அந்த யோகத்துல, அந்த நாம யோகத்துல யோகி யாருன்னா சனி பகவான் தான் யோகி. அந்த நேரத்துல இருக்கக்கூடிய கரணம் சகுனி கரணம். அதுக்கு நாம யாரு அதிபதின்னு சொல்லுவோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்போ இந்த வருஷம் சிவராத்திரின்றது சனியினுடைய வீட்டில் சந்திரன் இருக்கும்போது சனி பகவான் யோகியாக இருக்கக்கூடிய பரிகம் நாம யோகத்தில், சனி அதிபதியாக இருக்கக்கூடிய சகுனி கரணத்தில் வருகிறது. இந்த சனி யாரு? தொழில்காரகன். நீங்க தொழில்ல ஜெயிக்கணும் அப்படின்னா சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. நீங்க என்ன வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அந்த தொழில்ல ஒரு முன்னேற்றம் வேணும், தொழில்ல லாபம் வேணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வருடம் வரக்கூடிய சிவராத்திரி வழிபாடை தவறாமல் செய்யுங்கள். சனி பகவான் ஆயுள் காரகன். ஆயுளுக்கு உரியவன் சனி பகவான் தான். ஒரு நோய் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம், இல்ல ஒரு மரண பயம் இருக்கு, வாழ்க்கையை நினைச்சு பயமா இருக்கு, இந்த மாதிரி பயம் இருப்பவர்களும் வருகிற பிப்ரவரி 26 அன்றைக்கு சிவராத்திரி வழிபாடை தவறாமல் செய்யுங்கள். சனி தான் கர்மகாரகன். நாம் அனுபவிக்கிற எல்லா கர்ம வினைக்கும் சனி பகவான் தான் காரணம். அப்போ வருகிற பிப்ரவரி 26 சிவராத்திரி அன்றைக்கு தொழில்ல முன்னேற்றம் பெறுவதற்கு, எனக்கு ஒரு பதவி உயர்வு வேணும், தொழில்ல ஒரு நல்ல வெற்றி வேணும், இந்த மாதிரி என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் அதை அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனை செய்து சிவபெருமான் கிட்ட வேண்டணும். அதுதான் முக்கியம். அதே மாதிரி அன்றைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போகணும். இதுக்கு முந்தின பதிவுலையும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சனி தான் குலதெய்வத்தையும் குறிக்கும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வருகிற பிப்ரவரி 26ஆம் தேதி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நாங்க எப்பவுமே குலதெய்வ கோவிலுக்கு போறோமே, அடிக்கடி போறோமே, இருந்தாலும் இந்த வருஷம் சிவராத்திரி அன்றைக்கு சனியினுடைய வீட்டில் சந்திரன் இருக்கும்போது, சனி யோகியாக இருக்கக்கூடிய அந்த நாம யோகத்தில், சனி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கரணத்தில், சனி என்பது குலதெய்வத்தை குறிக்கும். குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக பல முன்னேற்றங்களை பார்ப்பீர்கள். கோவிலுக்கு போக முடியாதவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள் அன்றைய தினம், அன்றைய இரவு முழுக்க எத்தனை முறை சிவபுராணம் படிக்க முடியுமோ அத்தனை முறை படியுங்கள். ஏன்? சனி கர்மகாரகன். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர். வீட்டுல சிவ வழிபாடு பண்ணுங்க. கண் விழிப்பவர்கள் இரவு முழுக்க கண் விழித்து நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு என்னென்ன பதிகங்கள் தெரியுமோ அதையெல்லாம் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். இல்லை கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் அந்த 4 கால பூஜை நடக்கும் இல்லையா, அந்த கோவில் வழிபாட்டில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க. ஆனால் அன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து, குலதெய்வத்தை வழிபாடு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்கிற போது நிச்சயமாக அதில் எந்தெந்த விஷயங்கள்ல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, ஆயுள் சார்ந்த விஷயங்கள்ல நம்முடைய கர்ம வினை குறைந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கான ஒரு அருமையான ஒரு நாளாக வரக்கூடிய சிவராத்திரி இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைய தினம் நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சொற்பொழிவு பண்றேன். எப்பவுமே இந்த சிவராத்திரி சமயங்கள்ல ஏதாவது பாடல் பெற்ற தலங்கள்ல என்னுடைய சொற்பொழிவு இருக்கும். போன வருஷம் நெல்லையப்பர் கோவில்ல பேசினேன். இந்த வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல என்னுடைய சொற்பொழிவு இருக்கு. மதுரை நண்பர்கள் யாராவது இருந்தால் நிகழ்ச்சிக்கு வரலாம். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.